லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல ராகு கேது நின்னா யோகம்னு சொல்கிறோம். ஆனால் 3ல் ராகு கேது நின்னா மட்டும் இல்லை. ராகு கேது சூரியன் செவ்வாய் சனி இந்த கிரகங்களில் எது நின்னாலும், இன்னும் சொல்லணும்னா அது வக்கரமாகி நிற்கிறார் அல்லது நீசமாகி நிற்கிறார். ஏன்னா சூரியனுக்கு வக்கரம் வராது. நீசமாகி நிற்கிறார் அப்படின்னா கூட அது 3ஆம் இடமா இருந்தால் அது யோகத்தை செய்யும் அப்படின்னு சொல்கிறான். இதை எப்படி சொல்லுது ஜோதிட பாடல் அப்படின்னா, கணத்துடன் காரி செவ்வாய் கணமுடன் இரவி பாம்பு கணத்துடன் எட்டெட்டாகி இருப்பது நலனேயாகும், மனத்திடமாக நின்றால் மாறுமே தீமையெல்லாம் சினத்துடன் இருந்தாராகில் சேருமே அநேக செல்வம் அப்படின்னு சொல்லி ஒரு கவி உண்டு. இது என்ன சொல்லுது அப்படின்னா, லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல சூரியன் சனி செவ்வாய் பாம்பு கிரகங்கள் இது எது இருந்தாலும் அது யோகத்தை செய்யும். அந்த இடத்துல இந்த கிரகங்கள் பலம் இழந்து இருந்தாங்கன்னா ரொம்ப வலுவான யோகத்தை செய்யும், பெரிய அளவில் தனபிராப்தம் உண்டு அப்படிங்கிறான். அப்போ பாருங்க, 3ஆம் இடமும் யோகத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் அப்படிங்கிறத நம்ம இதிலிருந்து புரிஞ்சுக்கிறலாம்.